உத்தரப்பிரதேசத்தில் முசாஃபர் நகர் கலவரத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை புதனன்று 48ஆக உயர்ந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் கடந்த 28ஆம் தேதி நடந்த ஈவ்டீசிங் சம்பவத்தை தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை அன்று இரு தரப்பினரிடையே கலவரம் உண்டது. கலவரத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை செவ்வாயன்று 38ஆக உயர்ந்தது. புதனன்று காலை பலியானவர்களின் எண்ணிக்கை 48ஆக உயர்ந்தது. இதில் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் மட்டும் 42 பேர் பலியாகி இருப்பதாகவும் அதைச் சுற்றிய மீரட், ஷாம்லி, பாக்மாத் போன்ற மாவட்டங்களில் 6 பேர் இறந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சிலரது சடலங்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருப்பதாகவும் அதனால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. கலவரத்தை தொடர்ந்து முசாஃபர் நகர் மாவட்டத்தில் சனிக்கிழமை முதல் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டு ஏராளமான ராணுவத்தினரும் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அங்கு நிலைமை ஓரளவுக்கு அமைதி திரும்பிய நிலையில் மக்கள் தங்களது தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்வதற்காக செவ்வாயன்று 2.5 மணி நேரமும் புதனன்று 4 மணி நேரமும் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டது. இதனிடையே முசாஃபர் நகர் கலவரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக சமாஜ்வாடி கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் ஆக்ராவில் நடந்தது. கூட்டத்தில் பங்கேற்க வந்த கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ் கலவரத்தை அடக்க அகிலேஷ் தலைமையிலான சமாஜ்வாடி அரசு அனைத்துவித முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் பாதுகாப்பு படையினரும் கலவரத்தை திறம்பட கையாண்டதாகவும் கூறினார். ताजा घटनाक्रम में पूरी शांति है. कहीं से भी किसी अप्रिय घटना की सूचना न तो देहात क्षेत्र से है और न नगर क्षेत्र से है. नगर क्षेत्र में जो है वो स्थिति बहुत तेजी से सामान्य हो रही है. कल कर्फ्यू में ढील दी गई थी, उसके बाद से जो है वो वहाँ कोई अप्रिय घटना नहीं हुई. फिर कर्फ्यू में रिलैक्सेशन बढ़ाया गया और उस स्थिति को देखते हुए आज हम कर्फ्यू में जो है वो ढील की अवधि भी बढ़ाएंगे. देहात एरिया में भी जो किसी घटना की रिपोर्टिंग नहीं हुई है. देहात एरिया में जो है वो कल हम लोगों ने रात में अधिकारियों के साथ मीटिंग की है. उनको ये निर्देश दिए हैं कि जहाँ जहाँ पे डिस्टर्बेंस हुए हैं, लोग अपने गाँव घरों से बाहर गए हैं, वहाँ फिक्स्ड पिकेट जो है वो सीआरपी की पीएससी की वो लगाई जाएगी. கலவரத்தில் பலியானோரின் குடும்பங்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் மத்திய அரசின் சார்பில் பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் செவ்வாயன்று அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.